என்ன சொல்றீங்க அத்தை? நான் எதுக்காக எச்சி தட்டை எடுக்கணும்? ஹோட்டல்ல போய் வேலை செஞ்சுட்டு வரல, அதான். அத்தை, நான் ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா தானே இருக்கேன். ரேவதி, நீ போய் சொல்றேன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். எதுக்கு வேற ரோல பார்த்துக்கிட்டு ரிசப்ஷனிஸ்ட்னு போய் சொன்ன? சொல்லு ரேவதி. ரேவதி, ஏன் போய் சொன்ன? ஏண்டா அவன் நம்ம குடும்ப மானத்தையே கேவலப்படுத்திட்டு வந்திருக்கா, அவகிட்ட போய் அப்படியே கெஞ்சிக்கிட்டு இருக்க? போடாந்தாண்டா. ஏண்டி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப? என் குடும்பத்துல பொம்பளைங்க ஹோட்டலுக்கு போய் காப்பி குடிக்கிறதுக்கே கூச்சப்படுவோம். நீ என்னடானா அங்க போய் சர்வர் வேலை பாக்குற? என் குடும்பத்துல யாராவது உன்னை அங்க பாத்திருந்தாங்கன்னா என்னை பத்தி என்னடி நினைப்பாங்க? வீட்டுக்கு வந்த மருமகளை எச்சத்தட்டு கழுவுற வேலைக்கு அனுப்பி இருக்கேன்னு என்னை பத்தி கேவலமா பேச மாட்டாங்க? என் குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி ஒரு பொய். இன்னைக்கு வேலைக்கு போகணுங்கிறதுக்காக பொய் சொன்னவா நாளைக்கு இன்னும் என்னத்துக்கெல்லாம் பொய் சொல்ல போறியோ? இதான் உன் குடும்ப வளப்பா? உட்காந்த இடத்துல வேலை, ஏசி ரூம், ரிசப்ஷனிஸ்ட் எங்களை ஏண்டி பொய் சொல்லி ஏமாத்துற? உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அது சரி, பொய் சொல்றது ஒண்ணு உனக்கு புதுசு இல்லையே. பெத்த அப்பா அம்மாவையும் பொய் சொல்லி ஏமாத்துறவ தானே நீ. பெத்தவங்களை நம்ப வச்சு அவங்கள கல்யாண மண்டபம் வரைக்கும் வர வச்சு தற்கொலை பண்ணிக்க போறேன்னு பொய் சொல்லி என் பிள்ளைய இழுத்துட்டு ஓடுனவ தானடி நீ. இதுக்கு தாண்டா 4 நட்சத்திரம் பார்த்து பெரியவங்க எல்லாம் உட்காந்து பேசி சொந்த பந்தத்துல கல்யாணம் பண்ணிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? இவ வேண்டாம் வேண்டான்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்ட. நீயும் கேட்கல, உங்க அப்பனும் கேட்கல. ஏதோ பாக்கிறதுக்கு நல்லா இருக்கா, மூக்கு முடியுமா இருக்கா, பணக்காரியா இருக்கான்னு அவ பின்னாடியே அலைஞ்சல. அதான் இப்படி எல்லாம் இப்ப நடந்திருக்கு. போது, நிறுத்துங்க. வயசுல பெரியவங்களாச்சு மாமியாராச்சுன்னு பொறுமையா இருந்தா பேசிட்டே போறீங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு அப்படி நான் மோசம் பண்ணிட்டேன். என்னால என்ன உங்க குடும்ப கௌரவம் போச்சு? ஹோட்டல்ல வேலை பாக்குறது அவ்வளவு கேவலமான விஷயமா? உழைச்சு சம்பாதிக்கிற எந்த வேலையோ கேவலமானது இல்ல. உழைக்காம உட்கார்ந்து சாப்பிடுறதா கேவலமான விஷயம். ஐயோ ஐயோ ஐயோ, பாருடா உன் பொண்டாட்டியை நான் உழைக்காம உட்கார்ந்து சாப்பிடுறேங்கறா. நான் ஒண்ணு உங்களை சொல்லல, பொதுவா தான் சொன்னேன். அப்படி கௌரவம்னு சொல்றீங்களே, என்ன இருக்கு இந்த வீட்ல? சமையல் கட்டுல போய் பாருங்க. உப்பு இல்ல, சக்கரை இல்ல, புளி இல்ல, எதுவுமே இல்ல இந்த வீட்ல. இத்தனை நாள் செல்வ மாமா சம்பாரிச்சு கொட்டினாரு. நீங்க எல்லாருமே உட்கார்ந்து தின்னுகிட்டு இருந்தீங்க. இப்ப அவரு தனியா பிரிஞ்சு போயிட்டாரு. இங்க ஒண்ணுமே இல்ல. ஆனாலும் கௌரவம் மட்டும் சொல்லிக்கிட்டுங்க. வருமானம் இல்லாம கௌரவத்தை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? வாசு பொறுப்பா இருந்து 4 காசு சம்பாரிச்சிருந்தா நான் ஏன் வேலைக்கு போனோம்? இனிமே என்கிட்ட கௌரவத்தை பத்தி பேசாதீங்க. என் அம்மா அப்பா என்ன மானத்தோட தான் வளர்த்திருக்காங்க. என் வளர்ப்ப பத்தியோ என் குடும்பத்தை பத்தியோ தப்பா பேசுனீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்தாங்க, புடிங்க. சாபாஸ், சரியான போட்டி. ஏடி வாங்கியோ, எதுக்கிடி இப்படி வாயை கொடுத்து புண்ணாக்கிட்ட? ஓய் மூடு, நல்லா வரும் வாயில எனக்கு. ஏண்டா உன் பொண்டாட்டி என்ன இவ்வளவு பேச்சு பேசிட்டு போறா? அவளை பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா நீ? அட நீ வேறமா, நான் என்ன பேசுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவ சம்பாதிச்சோன்ற திமிரல தானே இப்படி பேசிட்டு போறா. இந்த பணத்தை கொடுமா. அப்படி இந்த பணத்தை கொண்டு போய் மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு என்ன பண்றேன்னு பாருங்க. ரேவதி, பணமும் போச்சு. என்ன உங்க அம்மா சண்டை போட்டு முடிச்சிட்டாங்க, இப்ப நீ சண்டை போட வந்திருக்கியா? என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் எப்படி எல்லாம் பேசினாங்கன்னு பாத்தியா? நான் எங்க வீட்டுல எப்படி இருந்தேன், எப்படி எல்லாம் வளர்ந்தேன், எல்லாம் உனக்கே தெரியும்ல. உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு இதான் பரிசா? சமாதானம் சமாதானம். நான் உன்கிட்ட சண்டை போட வரல. எங்க அம்மா பேசுனதுல எனக்கும் வருத்தம் இருக்கு. அவங்க மேல ஆத்திரம் வருது. ஆனா என்ன பண்றது, பெத்த தாயா போயிட்டாங்கல்ல. பாவம், எனக்காக அவங்க கிட்ட சண்டை போட்டு அவனையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இப்ப நான் அவங்கள தூக்கி எறிஞ்சு பேசினா அவங்க மனசு வருத்தப்படும்ல. அதனாலதான் அமைதியா அப்படியே விட்டேன். கலப்பா இருக்குன்னு காஃபி கிட்டல, வா ரெடியா, நம்ம 2 பேரும் ஹோட்டலுக்கு போய் நல்ல சூப்பரா ஒரு ஃபில்டர் காஃபி சாப்பிடலாம். நான் வரல. ஏன் ரேவதி, ஒய் டென்ஷன்? கூலா இரு. இந்த வேலை வேண்டாம், வேற வேலை பார்க்கலாம். நான் இனிமே எந்த வேலைக்கும் போறதா இல்ல. என்ன இப்படி கவுத்துட்டா? இவளை எப்படியாவது தேத்தணுமே.
என்ன ரேவதி, இதுக்கெல்லாம் போய் உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டு நீ வீட்டோட இருந்துடாத ரேவதி. உன் திறமையெல்லாம் அப்புறம் நான் அடிச்சு வச்ச மாதிரி ஆயிடும். எங்க அம்மாவுக்கு படிப்பறிவு கிடையாது, ஏதோ பேசிட்டாங்க. நீ டென்ஷன் ஆகாத, நீ இதுக்கெல்லாம் இப்படி ஒரு முடிவு எடுக்காத. நான் எதுவும் முடிவெடுக்கல. இனிமே நான் வேலைக்கெல்லாம் போக முடியாது. ஹோட்டல்ல வச்சு என்னை எங்க அப்பா பார்த்துட்டாரு. மேனேஜர் கிட்ட சொல்லி என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாரு. இனிமே சிட்டில எங்கேயுமே எனக்கு வேலை கிடைக்காது. அப்படியே வேலை கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. சரி விடு, நீ வேலைக்கு போய் தான் இந்த குடும்பத்தை காப்பாத்தணுமா? அப்புறம் இதுக்கு நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. உனக்கு பிடிச்ச சிக்கன் நூடுல்ஸ் வாங்கிட்டு வரட்டுமா? நீ நல்லா ரெஸ்டடு, சரியா? ஒன்னையும் அவ மரியாதை இல்லாம திட்டாளா? சும்மாருமா, உள்ள போனோட விட்டா ஒரு ஆறு அப்படியே ஆடி போய் நிக்கிறா. பின்ன எங்க அம்மாவை எதிர்த்து பேச விட்டுருவேனா? நேத்து வந்தவ அவ. நான் ஹோட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீ எதுக்கு இப்ப ஹோட்டலுக்கு போற? அது வந்து அந்த ஹோட்டல் மேனேஜர் கிட்ட போயிட்டு புருஷனா இருக்கும்போது என் பொண்டாட்டிக்கு எப்படி வேலை போட்டு கொடுத்தீங்கன்னு நாக்கு புடுங்காம 4 கேள்வி நான் கேட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறேன். ஏண்டி இவன் சொல்றத நம்புறே? நீ உள்ள என்ன நடந்திருக்கும் தெரியுமா? நீ வாயை மூடு. என் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் புள்ளன்னு என்னைக்கு நீ அவனுக்கு செல்லம் கொடுக்க ஆரம்பிச்சியோ அன்னைக்கு அவனுக்கு அழிவு வாழ ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நல்ல புள்ள செல்வம், அவன் மனசை நோகடிச்சதுக்கு நீ அனுபவிச்சு தானே ஆகணும். இப்பவே பருப்பு இல்ல, புளி இல்ல, உப்பு இல்லன்ற நிலைமை வந்தாச்சு. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, இன்னும் கொஞ்ச நாள்ல பூவாவுக்கு அம்மா தாயே பிச்சை போடுங்கன்னு அலைய வேண்டியதுதான். போய் பிச்சை எடுப்போ. ஏய், நான் மட்டும் போனா பத்தாதிரி, வா ஆளுக்கு ஒரு தெருவா போனா பிச்சை எடுத்து பிள்ளைங்களை காப்பாத்திடலாம். வா. என் புள்ள வாசம் இருக்கிற வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு நிலைமை வராது. நீ போய் பிச்சை எடுப்போ. அந்த நிலைமை தாண்டி வரப்போகுது. குற்றம் புரிந்தவள் வாழ்க்கையில் நிம்மதி என்பதேது பாக்யா. குற்றம் புரிந்தவள் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அது ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே. ஆராய்ந்து பார் மன கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே. ரேவதி, அக்கா என்னாச்சு ரேவதி? இப்படி இருட்டுல வந்து உட்காந்துருக்க? அத்தை பேசினதை நினைச்சு வருத்தப்படுறியா? நான் வேலைக்கு போனதை பத்தி என்ன பேசியிருந்தாலும் பரவாயில்லக்கா. ஆனா நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தத ஏதோ நடத்தக்கிட்ட செயல் மாதிரி பேசுறாங்க. அதைத்தான் என்னால தாங்கிக்கவே முடியலக்கா. வருத்தப்படாத ரேவதி, அவங்க சுபாவமே அப்படித்தான். எனக்கு அது பழகி போச்சு. நீ புதுசு, நீயும் பழகிக்கோ. நீ பணக்கார வீட்டு பொண்ணு, வசதி வாய்ப்புகளோட வாழ்ந்தவ. இதெல்லாம் உன்னால பொறுத்துக்க முடியாதுதான். ஆனா என்ன பண்றது, நாமெல்லாம் பொண்ணுங்களா பிறந்துட்டோமே. பொண்ணுங்களோட வாழ்க்கையே நீர்லயும் நிலத்திலையும் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிற தவளை வாழ்க்கை மாதிரிதான். நம்ம பிறந்த வீட்டுல நம்ம எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா நம்ம வாக்கப்பட்டு வந்த வீட்டுல சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மள நம்ம மாத்திக்கணும். அதனாலதான்க்கா குடும்பத்தோட வறுமை தெரிஞ்சு கஷ்டத்துல பங்கெடுத்துக்கலான்னு நான் வேலைக்கு போனேன். மாமா கூட என்ன ரெஸ்டாரண்ட்ல பார்த்து உழைச்சு சம்பாதிக்கிற எந்த வேலையும் கேவலமானது இல்லைன்னு சொன்னாரு. ஆனா அத்தை, நான் குடும்ப கௌரவத்தை கெடுக்கிறங்கிற மாதிரி கேவலமா பேசுறாங்க. உழைக்கிறவங்களுக்கு தானே தெரியும் உழைப்போட அருமை. இங்க பாரு ரேவதி, குடும்பம்னு ஒண்ணு இருந்தா பிரச்சனைங்க இருக்கத்தான் செய்யும். அதுக்காக நீ மனசு உடைஞ்சிடாத. அத்தை வயசுல பெரியவங்க, ஏதோ 4 வார்த்தை பேசிட்டாங்க, நீதான் பொறுத்து போகணும். வாசி என்ன காதலிக்கும் போது எங்க அம்மா தங்கமானவங்க, உன்னை பொண்ணு மாதிரி பாத்துப்பாங்கன்னு சொன்னாரு. ஆனா இங்க வந்தாதான் தெரியுது அவங்க அந்த மாதிரி இல்லைன்னு. நான் வேலைக்கு போனாதானே அவங்க தப்புன்னு சொல்லுவாங்க. இனிமே நான் வேலைக்கே போறதில்ல. எக்கேடு கிட்ட எனக்கு என்ன? அவங்க சாப்பிட்டா நான் சாப்பிடுறேன், அவங்க பட்னி கிடந்தா நானும் பட்னி கிடக்குறேன். ஏதோ நீ வருத்தப்படுற மாதிரி சம்பவம் நடந்து போச்சுங்கிறதுக்காக நீ இப்படி வெறுத்துற கூடாது ரேவதி. பாவம்,
அத்தை தான் என்ன பண்ணுவாங்க? நல்லா யோசிச்சு பாரு. மாமா நல்ல மனுஷன், ஆனா அவருக்கு எந்த வருமானமும் கிடையாது. சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருந்தவரு என் வீட்டுக்காரரு. அவரும் இப்ப பிரச்சனையில தனியா வந்துட்டாரு. அடுத்து வாசுதான். வாசுவால இன்னும் பொறுப்பான ஸ்தானத்துக்கு வர முடியல. அந்த வெறுப்பு தான் அத்தை இப்படி பேச வச்சிருக்கு. மத்தபடி அவங்களுக்கு உண்மையில எந்த வெறுப்பும் கிடையாது. ஒரு பொண்ணு நினைச்சா ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்க முடியும். நீதான் வாசுக்கு பொறுப்பை உணர வச்சு குடும்பத்தை காப்பாத்தணும். அதான் உனக்கும் பெருமை, உன்னை பெத்தவங்களுக்கும் பெருமை. நான் உனக்கு புத்திமதி சொல்றதா நினைச்சுக்காத, உன் அக்காவா இருந்து சொல்றதா நினைச்சுக்கோ. லூசு 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 லூசா நீ? என்னடா பெத்தவன் கூட பார்க்காம லூஸ் என்ன திட்டுற? பின்ன ச்சே, நீ பண்ணிட்டு வந்திருக்கிற காரியத்துக்கு உனக்கு மகா புத்திசாலின்னு பட்டம் கொடுத்து பாராட்டு விழா நடத்துவேன்னு நினைச்சியா? ஈச்சி, உன்னெல்லாம் என் அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கு. ஏன்டா இவ்ளோ கோவப்படுற? நான் என்ன அப்படி முட்டாள்தனம் பண்ணிட்டேன்? அந்த ராஜசேகருடைய விரோதத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கே, இதை விட பெரிய முட்டாள்தனம் வேற என்ன வேணும்? அவர் சிட்டிக்குள்ள எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அந்த செல்வாக்கு என்னன்னு தெரியுமா உனக்கு? ஜெயில இருக்கிற அக்யூஸ்டுங்கல்ல மெஜாரிட்டி அவர் ஆளுங்க தான். அவன் யார் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்னடா? அதான் என் புள்ள நீ இருக்கல்ல, அப்புறம் யார் என்ன பண்ண முடியும்? நான் இப்ப உள்ள இருக்கிறேன், என்னால எதுவும் செய்ய முடியாது. ஆனா அந்த ராஜசேகர் நினைச்சா உள்ள இருக்கிற என்ன எது வேணாலும் பண்ண முடியும், தெரியுமா உனக்கு? என்னடா அந்த ஆள் வீடேறி வந்து என்ன மிரட்டினான்னு சொல்ற? எனக்கு ஆறுதலா 4 வார்த்தை சொல்லாம பயப்படுற மாதிரி ஏதோ சொல்றியே. நீ கை வச்ச இடம் அப்படி, நான் என்ன செய்ய முடியும்? நீ அந்த ஆள் பொண்ணு விஷயத்துல தான் தலையிடுறன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே தடுத்து நிறுத்திருப்பேன். நீதான் என்கிட்ட எதுவுமே சொல்லாம 4-5 ஆளுங்க வேணும், வாசுவையும் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணையும் சேர்த்து வச்சு செல்வம் குடும்பத்துல பிரச்சனை பண்ண போறேன்னு சொன்ன. செல்வம் அர்ச்சனாவை டைவர்ஸ் பண்ண வச்சு என்னையும் அர்ச்சனாவையும் சேர்த்து வைக்க போறேன்னு சொன்ன. நானும் உள்ள உக்காந்துகிட்டே ஆட்களை ரெடி பண்ணி கொடுத்தேன். ஆனா உருப்படியா நீ எதையும் சாதிக்கல. செல்வம் அர்ச்சனாவை ஒண்ணு சேர்த்து வச்சு ராஜசேகர் விரோதத்தை சம்பாதிச்சதுதான் மிச்சம். சரி, நடந்ததை பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. தேன் கூடுன்னு தெரியாம கைய வச்சுட்டா வரத ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். என்னடா சொல்ற? அந்த ராஜசேகரை பத்தி தான் சொல்றேன். அவனால உனக்கு எப்ப வேணா எந்த ஆபத்து வேணா வரலாம். அதனால நீ எப்பவுமே ஜாக்கிரதையாவே இரு. வீட்டு கதவை திறந்து வைக்காத, அடிக்கடி வெளியே போவாத, புது நம்பர்ல இருந்து போன் வந்தா எடுக்கவே எடுக்காத. டேய், நீ சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இது எல்லாமே நான் வெளியே வர வரைக்கும் தான். நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, புரிஞ்சுதா? சரி, நான் கிளம்புறேன். ஒன்னும் பயப்படாத, தைரியமா போ. உன் பாதுகாப்புக்கு நான் ஏற்பாடு பண்றேன். வேற 1/2 கிலோ கடலைப்பருப்பு கொடு. அப்படியே முந்திரி பருப்பு 1/2 கிலோ. டேய், முந்திரி பருப்பு எதுக்குடா 1/2 கிலோ வெட்டி செலவு? ரேவதிக்கு முந்திரி பருப்புனா ரொம்ப பிடிக்குமா, அதான். டேய், 1/2 கிலோ வேணாண்டா, ஒரு 100-200 வாங்கிக்க. என்னம்மா? சரி, அப்பள கட்டி போட்டியா? இல்லம்மா, அப்பள கட்டு எடுத்துன்னு வரேம்மா. சின்னது போதும். சொன்னா கேளுமா. டேய், வாங்குமா. வேண்டாம். உனக்கு வேணுமா? வேண்டாம், நீ சாப்பிடு. ஓகே. வாங்கண்ணே, என்ன துணி வேணும்? தேய்க்கிற சோப்பும் குளிக்கிற சோப்பும் ஒன்று கொடு. பெருசா குத்தலாமாண்ணே? இல்ல இல்ல தம்பி, சின்னதாவே போதும். என் பையன் முந்திரி பருப்பு 1/2 கிலோ கேட்டான்ல, 1 கிலோவா போட்டுரு. சரிம்மா. ஆமாடா, மருமகளுக்கு வேற பிடிக்கும்னுட்ட. நீயும் சாப்பிடு, உடம்புக்கு நல்லது. வேற என்னென்ன வேணும்? மஞ்சத்தூள் ஒரு 50, ஜீரகம் ஒரு 50, ம், அப்புறம் அந்த காப்பி தூள் ஒரு 50, அது போதும். சரிண்ணா. ஏன் தம்பி, காப்பி பொடி 1/4 கிலோ தானே சொன்னேன், ம், அதையும் 1 கிலோவாவே போட்டுரு. சரிங்கம்மா. புதுசா ஏதோ ஹெல்த் ட்ரிங்க் ஒன்று வந்திருக்காமே, அதுல சாக்லேட் ஃபிளேவர்ல எனக்கு ஒரு பாக்கெட். கொடுத்துரு அதையும். சரிம்மா. அண்ணா, உங்களுக்கு வேற என்ன வேணும்? எனக்கு வேற ஒன்றும் வேணாம். இந்தாங்கண்ணா. தம்பி, சீக்கிரமா வா, நேரமாவுது. அதை வந்துட்டம்மா. இந்தா
இது எல்லாத்தையும் ஒரு பையில போட்டு வீட்ல கொண்டு வந்து வச்சிரு. ஆ சரி எவ்வளவு ஆச்சு? 2900 ரூபா ஐயோ ஜஸ்ட் 2900 rupees. இது ரொம்ப கம்மியா இருக்குமா? நெய் வேணா 1 கிலோ வாங்கிக்கமா. போதும், அப்புறம் வாங்கிக்கலாம். என்னப்பா சொல்லுவோம், நல்லா இருக்கியா? நல்லா இருக்குண்ணே. இந்த வண்டி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என்னன்னு கொஞ்சம் பாரு. ம் பார்க்குறேன். நீங்கள் போங்க. பாரு, யாருக்குப்பா அந்த சாமான் எடுத்து வச்சிருக்க? எங்களுக்கு தான் என்னாச்சு? ஆமா, இவ்வளவு சாமானா? பணம் கொடுத்தாங்களா? பணம் கொடுக்கலண்ணே, அக்கௌண்ட்ல கேட்டேன். அக்கௌண்டா? யார் அக்கௌண்ட்? உங்க கணக்கு தான் க்ளோஸ் பண்ணியாச்சாமா? என்னங்க, எப்பவும் அக்கவுண்ட்ல தானே வாங்குவோம், அந்த கணக்கை அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுக்கலாம். பணம் யார் கொடுக்கறது? என்ன அண்ணாச்சி, எங்க மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? எதை வச்சுப்பா நம்ம சொல்ற? என்ன இப்படி சொல்றீங்க? இத்தனை வருஷமா உங்க கடையில தான் நாங்க எல்லா சாமானும் வாங்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன புதுசா? ஆமா, அது வேற கணக்கு, இது வேற கணக்கு. அப்போ செல்வ தம்பி உங்க கூட இருந்துச்சு, முன்ன பின்ன ஆனாலும் சரியா கொடுத்துரும். இப்பதான் கதையே வேற மாதிரி ஆயிடுச்சு. என்னங்க நீங்க மத்தவங்களை நம்புறீங்க, என்ன நம்ப மாட்டீங்களா? இத்தனை வருஷமா இந்த ஏரியால தானே நாங்க குடியிருக்கோம். அடுத்த மாசம் சம்பளம் வாங்கினது கண்டிப்பா கொடுத்துறோம் உங்களுக்கு. தம்பி, இத்தனை வருஷமா இந்த ஏரியால பார்த்து பழகுனதால தான் சொல்றேன். யார் யார் எப்படி, பழக்கொழக்கம் எப்படி, நானே எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னால ரிஸ்க்லாம் எடுக்க முடியாது. ஏப்பா, அந்த ஜாமான் உள்ள எடுத்து வை. சரிண்ணே. ரொம்ப நல்லா இருக்குங்க. இத்தனை வருஷமா உங்க கடையில நாங்க எல்லா பொருளும் வாங்கினதுக்கு எங்களை இப்ப 2900 ரூபாய் காசுக்கு நம்பாம மத்தவங்க முன்னாடி எங்களை அவமானப்படுத்துறீங்களா? இங்க பாருங்கம்மா, நான் யாரையும் அவமானப்படுத்துறதுக்காக கடை வச்சு நடத்தல. வியாபாரம் பண்ணதான் கடை நடத்துறேன். காசை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்க. என்னங்க இது, அவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கான். சொல்லுங்க அவன்கிட்ட, நான் கண்டிப்பா பணத்தை கொடுத்துறேன். இந்த கதையே வேணாம். 4 பேர் இதே மாதிரி வாங்கிட்டு போய் திருப்பி கொடுக்கலனா நான் கடையை இழுத்து மூட வேண்டியதான். ஏன்னா மூதேவி, நான் கடையில் இல்லாத நேரத்தில் யார் என்ன கடன் கட்டம் கொடுத்துருவியா நீ? ஏப்பா செல்வம், சரி பண்ணிட்டியா? இல்லை, பிரச்சனை கொஞ்சம் பெருசாக இருக்குது. நீங்கள் மதியம் வீட்டுக்கு சாப்பிட போகும்போது பையன்கிட்ட வண்டி கொடுத்து அனுப்புங்க, நான் ரெடி பண்ணி அனுப்பிச்சிடுறேன். சரிப்பா, அதான் சொல்லியாச்சலாமா? அப்புறம் என்ன நின்றுறீங்க? இடத்த காலி பண்ணுங்க, போங்க.